சேலம் சூரமங்கலத்தை அடுத்த ஜாகீர் அம்மாபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பாஸ்கரன். இவருக்கு பார்த்தீங்கன்னா 65 வயதாகுது. இவர் தனது வீட்டின் ஒரு பகுதியில் சிறிய மளிகை கடை நடத்தி வருகிறார். இவரது மனைவி வித்யா, இவங்களுக்கு 60 வயதாகுது. வீட்டின் மாடியில் அவரது மகன் வசித்து வந்தார். இந்த நிலையில் பாஸ்கரனும் அவரது மனைவி வித்யாவும் நேற்று மாலை வீட்டில் ரத்த வெள்ளத்தில் கிடந்தனர். இதனைக் கண்டு அப்பகுதி மக்கள் இருவரையும் காப்பாற்ற முயன்றனர். ஆனால் சிறிது நேரத்திலேயே வித்யா உயிரிழந்து விட்டார். படுகாயத்துடன் இருந்த பாஸ்கரன் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது போகும் வழியிலேயே அவர் உயிரிழந்தார். கொலை குறித்த தகவல் அறிந்த சூரமங்கலம் போலீசார் நேரில் வந்து விசாரணையும் நடத்தியிருக்காங்க. மோப்ப நாய் கொண்டு வரப்பட்டு கொலை நடந்த இடத்தில் சோதனை நடத்தப்பட்டது. சேலம் மாநகர காவல் ஆணையர் பிரவீன்குமார், அபினவு துணை ஆணையர் சிவராமன் மற்றும் போலீசார் நேரில் வந்து விசாரணை நடத்தியிருக்காங்க. பகல் வேளையில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் நடந்த இரட்டை கொலை அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. 5 தனிப்படைகள் அமைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அதே பகுதியில் வசித்து வந்த சந்தோஷ்குமார், இவருக்கு 30 வயதாகுது, கொலை செய்யப்பட்டதை போலீசார் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவரிடம் நடத்திய விசாரணையில பார்த்தீங்கன்னா, அவருக்கு கடன் பிரச்சனை இருந்து வந்துள்ளது. மளிகை கடை நடத்தி வந்த வித்யா அதிக நகை அணிந்திருப்பது அவருக்கு தெரிந்ததாகவும், அந்த நகையை பறித்தால் கடன் பிரச்சனை தீர்த்து விடலாம் என திட்டமிட்டிருக்காரு. அதன்படி வித்யா மற்றும் அவரது கணவர் பாஸ்கரன் ஆகியோரை கத்தியால் தாக்கி வித்யா அணிந்திருந்த 3 சவரன், அவரது கணவர் அணிந்திருந்த 7 சவரன் தங்க நகைகளை பறித்து கொண்டு அங்கிருந்து அவர் தப்பியது தெரிய வந்திருக்கு. சந்தோஷ்குமார் சுமார் 15 வருடங்களுக்கு முன்பு பீகாரில் இருந்து சேலம் வந்து டைல்ஸ் கூட்டும் தொழிலில் ஈடுபட்டு வந்திருக்காரு. அவர் 35 வருடங்களுக்கு முன்பு பீகாரிலிருந்து சேலத்தில் குடியேறிய சுனில்குமார் என்பவரின் மகளை திருமணம் செய்து கொண்டு 3 குழந்தைகளுடன் சேலத்தில் வசித்து வந்ததும் தெரிய வந்திருக்கு. கைது செய்யப்பட்ட சந்தோஷ்குமாரிடமிருந்து அவர் கொள்ளையடித்துச் சென்ற 3 சவரன் மற்றும் 7 சவரன் தங்க நகைகளை, சம்பவத்தின் போது அணிந்திருந்த இரத்த கறை படிந்த உடைகளையும் போலீசார் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அப்பகுதியிலே பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்திட்டு இருக்கு. மேலும் இது போன்ற கிரைம் தொடர்பான வீடியோக்கள் உடனுக்குடன் காண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.